கிரகம், சுக்கிரனுடைய ஆதிக்கம் பெற்ற கிரகம். சுக்கிரன் அப்படின்னாவே என்ன சொல்லுவாங்க, நீ நல்ல வசதி வாய்ப்பு, வண்டி வாகனம், வீடு வாசல், இப்படி அமோகமான செல்வ செழிப்பை மட்டும்தான் சுக்கிரனுக்கு சொல்லுவாங்க. கரெக்டுங்களா? சுக்கிர தசை வந்துருச்சுன்னா கூரையை பிச்சுக்கிட்டு கொடுக்கும், அந்த மாதிரியான ஒரு பேச்செல்லாமே ஏன்னா சுக்கிரனுக்கு அவ்வளவு வலிமை அப்படின்னு இருக்கு. அப்போ சுக்கிரனுடைய அமைப்புல இருக்கக்கூடிய பரணி நட்சத்திரம் பரணி யோகம்னு சொல்லுவாங்க. தரணியை ஆளக்கூடிய யோகம், உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து யோகங்களையும் பெறக்கூடிய அமைப்பு இருக்கு அப்படின்னு அர்த்தம். ஆனா அதுல இன்னொரு மைனஸான விஷயம் என்ன அப்படின்னா, இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனைகள், இப்ப அதிகப்படியான ஒரு பிரச்சனைகள் இருக்குன்னா அதுவும் உங்ககிட்ட தான் வரும். ஏன் அப்படின்னா உலகத்துல பரணியில இருக்கக்கூடிய அமைப்பு எல்லாமே வருது அப்படின்னா அந்த உலகத்துல இருக்கக்கூடிய பிரச்சனையில அதிகப்படியான சங்கடத்தையும் கொடுக்கும். ஆனா அந்த சங்கடத்தை வாங்கி நீங்க அதுல இருந்து மீண்டு வரக்கூடிய அமைப்பு பரணி நட்சத்திரத்துக்கு ஈஸியா முடியும் அப்படின்னு சொல்லலாம். அப்போ இந்த பரணி நட்சத்திரத்துல இருக்கக்கூடியவங்க பரணி யோகத்தை பெறக்கூடிய அமைப்பு இருக்கு. எப்படி அந்த யோகத்தை பெறுவாங்க? சுக்கிரனும் சனியும் ஒன்றாக இணைந்தால், சுக்கிரனுடைய பார்வையில சனி பகவானும் சனியுடைய பார்வையில சுக்கிர பகவானோ இருந்தால் அந்த பரணி யோகத்தை அனுபவிக்க முடியும். இவர்களுடைய நட்சத்திரம் சனி பகவானுடைய பூசம், அனுஷம், உத்திரட்டாதி நட்சத்திரம் இல்லைங்களா? இந்த மாதிரி இந்த பரணி நட்சத்திரம், பரணியோடைய நட்சத்திரம் இந்த சனி பகவானோட இதுலயும் சுக்கிரனுடைய நட்சத்திரத்திலும் ஆட் ஆயிருந்தாலோ இல்ல இவங்க ரெண்டு பேரும் சேர்க்கை பெற்று குருவோடைய பார்வை, குருவோடைய 1, 5, 9 பார்வை, அப்படி குரு பார்வை இல்லை என்றால் உங்க லக்னத்திலிருந்து அவங்க 1, 5, 9 இருக்கணும். உங்களுக்கு புரியுதா? உங்களுடைய லக்னம் மேஷ லக்னமாக இருந்தா இந்த கிரகம் ஒன்றாக இருந்து உங்க லக்னத்திலிருந்து 1, 5, 9 பார்வையாக அவங்க இருக்கணும். அப்ப சுக்கிரன் சனி ஒன்றாக இருக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா இல்ல குரு பார்வை இருக்கணும். இந்த அமைப்புல இருந்தா என்ன ஆகும் அப்படின்னா பரணி யோகத்தை அனுபவிக்க முடியும். அப்ப இந்த பரணி யோகம் என்ன அப்படின்னா, வீடு கட்டுறது எவ்வளவு பெரிய விஷயம், ஆனா ஈஸியா உங்களுக்கு முடியும். ஒரு கார் வாங்குறது லக்ஸுரியா நம்ம வாங்கணும், நம்ம நார்மலா வச்சுட்டு இருக்கோம், அது நினைவு நம்மளுக்கு கனவாகவே போகுது அப்படின்னா அதுவும் உங்களுக்கு ஈஸியாக முடியும். இந்த கிரகங்கள் வலிமையில தான் நல்ல பெரிய காரு, பெரிய பங்களா, நல்ல ஆடம்பரமா இருக்கிறவங்க எல்லாம் இந்த யோகத்துலதான் இருப்பாங்க. அப்ப இந்த யோகத்தை வலுப்படுத்தக்கூடிய கிரகம் என்ன? சுக்கிரனும் சனி பகவானும். புரியுதுங்களா? சரி, இந்த யோகத்துக்கு யார் அதிபதி தெரியுமா உங்களுக்கு? முதல்ல யம தர்மராஜா தான் அதிபதி. அப்போ சனி பகவானோடைய கனெக்டட் தான் யம தர்மராஜா நம்ம சொல்றோம். அப்போ அவருக்கு அந்த யம தர்ம ராஜாவை நம்ம எப்படி வழிபடணும்? ஏன்னா அவர் தான் நம்ம ஒரு ஜாதக கட்டத்துல வலிமை இல்லாமல் ஆக்கக்கூடிய மாந்தி அப்படிங்கக்கூடிய ஒரு கிரகமா நம்ம உட்கார்றாரு. அப்ப எந்த கிரகத்தோட அவர் சேர்க்கை சேரும் போது நம்மளுக்கு அந்த இடமும் அந்த பாவமும் அந்த கிரகமும் வலிமை இல்லாமல் போகும். அப்ப இந்த பரணி நட்சத்திர யோகம் பெற்று அந்த மாந்திங்கிற ஒரு அமைப்பு எதுலையும் இல்லாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் அந்த தெய்வத்தை நம்ம வணங்க வேண்டும் அப்படின்னு சொல்றோம். அப்ப இந்த பலன் இருந்தா என்னெல்லாம் கிடைக்கும்? துணிச்சல் கிடைக்கும். அது நல்ல ஒரு துணிச்சல் தான். இப்ப தேவையில்லாத துணிச்சல்ல நம்மளுக்கு இருக்கா அப்படின்னா கிடையாது. யோசிச்சு திறம்பட செயல்படக்கூடிய துணிச்சல் உங்களுக்கு கிடைக்கும். பொறுப்பு இருக்கும், நல்ல ஒரு பொறுப்பு. அப்பாவாக இருந்தால் அப்பா ஸ்தானத்தை பலமாக ஆக்குவீங்க. ஒரு மகனாக இருந்தால் அந்த நட்சத்திரத்துல பிறந்தவங்க நல்ல ஒரு மகனாக செயல்படுவீங்க, ஒரு மகளாக செயல்படுவீங்க. எந்தெந்த போஸ்டிங்ல நீங்க இருக்கீங்களோ, மகன், மகள், அம்மா, தாய், தகப்பன், எந்த போஸ்டிங்ல இருந்தாலும் அந்த வேலையை சரியாக செய்யக்கூடிய எண்ணங்கள் உங்களுக்கு கிடைக்கும். அதுல கடுமையான ஒரு உழைப்பு, நீங்க டீச்சர் தொழில இருக்கீங்க அப்படின்னா கடுமையான ஒரு உழைப்பு உங்களுக்கு இருக்கும். அதுல வெற்றி காணக்கூடிய ஒரு நிலையான அமைப்பு இருக்கு. நீங்க ஒரு உயர்ந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, எல்லாரும் பரணி நட்சத்திரத்துல நீங்க இருந்தீங்கன்னா மேக்சிமம் வாங்க, இப்ப நான் பேசுறது நீங்க கண்டிப்பா நோட் பண்ணிக்கோங்க. எப்படின்னா, நீங்க ஒரு உயர்ந்து இருக்கீங்க அப்படின்னா அது நிலையான உயர்வா இருக்கும். நீங்க அதுக்கப்புறம் கீழே இறங்கவே மாட்டீங்க. எந்த ஒரு நட்சத்திரமும் மேல ஏறும் டவுன் ஆகும் அப்படின்னா நீங்க ஏறதுக்கு கஷ்டப்பட்டாலும் ஆனா நிலையான ஒரு போஸ்டிங், யம தர்மராஜோட போஸ்டிங்க யாராலையும் கீழே இறக்க முடியாது. அது இந்திரனுடைய போஸ்டிங்க அப்பப்ப இறக்கிடுவாங்க. புரியுதுங்களா? இதெல்லாம் புராணங்கள் ரீதியா இருக்கு. அப்ப இந்த போஸ்டிங் ஸ்ட்ராங் ஆனது. அவரு தான் மோட்சத்தை அடையக்கூடிய ஒரு ராஜா.
அப்ப இந்த பரணி நட்சத்திரத்துல இருக்கிறவங்க ஒரு உயர்ந்தால் அதுல நிலையான தன்மையை பெறக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஓகே, இவங்களுக்கு நீங்க என்ன பரிகாரம் பண்ணணும் அப்படின்னா நீங்க சனி பகவானுடைய பேரையே சொல்லலாம். புரியுதுங்களா? சனி பகவானுடைய பெயரையே சொல்லலாம். அடுத்தது உங்க ஊர் அருகிலேயோ இல்ல பக்கத்துலயோ யமதர்மராஜாவுக்குன்னு கோயில் இருக்கு. யமதர்மராஜாவுக்குன்னு கோயில்கள் திருச்சி பக்கத்துல இருக்கு. அப்ப உங்க வாழ்க்கையில இந்த நட்சத்திரத்துல பிறந்திருந்தீங்கன்னா கண்டிப்பா அந்த ஒரு தடவையாவது அந்த கோயிலுக்கு போயிட்டு வரும்போது உங்கள் ஆரோக்கியம், அழகு, எல்லாமே, அறிவு எத்தனையுமே மேம்படும். எதுவுமே டவுன் ஆகக்கூடிய அமைப்பு இருக்காது. அதான் சொன்னேன், நீங்க உயர்ந்தால் கீழே இறங்கக்கூடிய தன்மை இருக்காது. ஏன்னா உங்களோட உயர்வே பார்த்தீங்கன்னா ஆரோக்கியமான உயர்வு, பலமான உயர்வு, நிலையான உயர்வு. இதை நல்லா ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே, அடுத்தது ஏழைகளுக்கு அன்னதானம். எப்பவுமே இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்குலாம் அன்னதானத்தின் மூலியமாக கர்மாவை குறைத்து நம்ம நல்ல விதமா வாழக்கூடிய அமைப்பு இன்னைக்கு எல்லா மக்களுக்கும் தெரிஞ்சிருக்கு. நீங்க பாத்தீங்கன்னா யார் எடுத்தாலும் அன்னதானம் பண்றாங்க. ஏன்? சூட்சுமத்தை கண்டுபிடிச்சிட்டாங்க. நாங்க சொல்லி கொடுக்கக்கூடிய சூட்சமத்தை நீங்க ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க. அந்த சூட்சமம் என்ன? அன்னதானம். அன்னம் நம்மளுடைய தாய்க்கு இணையாக, தாய் தானே நம்மளுக்கு பசி ஆற்றக்கூடிய ஒரு அமைப்புன்னு தாய்க்கு தான் வச்சிருக்கோம். அப்ப அதுலயே அன்னம் தானம் அப்படிங்கிறது என்னன்னா, அன்னதானம் கொடுத்தா வயிறு குளிரும். வயிற்றுல என்ன பார்ட்ஸ் இருக்கு அத்தனை விஷயங்களும் வயிற்றுலதான் இருக்கு. அப்ப வயிறு குளிர்ந்தால் மனம் குளிரும், மனம் குளிர்ந்தால் உடல் நல்லா பலம் பெறும். அப்ப இந்த அன்னதானத்தை நீங்க மேற்கொள்ளும் போது எப்பேற்பட்ட கர்மாவையும் உங்களையே பாதிக்காம இருக்க வைக்கும். இது இந்த யோகத்தின் மூலியமாக பொதுவாகவே நான் சொல்லக்கூடிய பரிகாரத்தை நீங்க நட்சத்திரக்காரர்கள் நீங்க செஞ்சுட்டு வரலாம். ஓகேங்களா? இது உங்களுக்கு புரிஞ்சுதா? பாத்துக்கோங்க. உங்க ஜாதகக்காரர் யாரெல்லாம் அஸ்வினி நட்சத்திரத்துல இருந்தீங்க, யாரெல்லாம் பரணி நட்சத்திரத்துல இருந்தீங்க, அவங்களாம் கொஞ்சம் லைனுக்கு நீங்க ஏதாவது போடுங்க, கமெண்ட் போடுங்க. உங்களுடைய ஜாதகத்தை முழுமையாக நான் தெரிஞ்சுக்கணும், என் ஜாதகத்துல என்ன பலம் இருக்கு, என்ன பிரச்சனை இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த நம்பருக்கு நீங்க காண்டாக்ட் பண்ணுங்க. 9944455797 இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. உங்க ஜாதகத்தை நீங்க தெரிஞ்சுக்கலாம். அதன்படி நீங்க சில விஷயங்கள் கூட மாத்திக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. நம்ம அடுத்த நட்சத்திரத்துக்கு போயிடலாமா? இந்த மாதிரி சொல்றது உங்களுக்கு உபயோகமா இருக்கா இல்லையான்னு யாராவது ஒருத்தர் கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ லைக் பண்ணிட்டு பாருங்க. உங்களுடைய நண்பர்கள் மற்றும் ஷேர் பண்ணுங்க.